பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரசிக்கு கல்யாண விஷயத்த பத்தி பேசினதும் அரசியோட முகமே மாறுது. இதை பாண்டியனும் நோட் பண்றாங்க. செந்தில், சரவணன், கதிர் 3 பேருமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்பா அரசி, உன்னுடைய படிப்பு முடிய போகுது, உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கோம்னு சொல்றாங்க. உடனே அரசி வந்து, அப்பா உங்க விருப்பப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா அதை நீங்க செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போயிட்டு தூங்குறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. உடனே சரவணன், செந்தில், கதிர், பாண்டியன் 4 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. கோமதி வந்து, ஏங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா, இல்ல நான் எதுக்காக உங்ககிட்ட கேட்கணுன்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் வந்து, கோமதி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பையன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கேட்டவனான்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கேன். அவங்களும் எல்லாருமே நல்லபடியா தான் சொன்னாங்க. அதனால எதுக்காக தள்ளி போட்டுக்கிட்டு பேசி முடிச்சிடலாம் சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. உடனே கோமதி, இல்லைங்க அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாது. நீங்க அரசிக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை யாரு, எப்படிப்பட்டவன், என்ன ஏதுன்றத நானு, மீனா, ராஜி 3 பேரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் சொல்றோம்னு சொல்றாங்க. என்ன உங்களோட ராஜ்யமா? ஆமா அப்படி கூட தான் வச்சுக்கோங்களேன்னு சொல்லிட்டு கோமதி சொன்னதும், சரி உங்களெல்லாம் பகிர்ச்சிக்க நாங்க விரும்பல, நாங்க அட்ரஸ் கொடுக்குறோம், என்ன ஏதுன்னு போயிட்டு நீங்க விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனும் கார்த்திகேயனோட அட்ரஸ கொடுக்குறாங்க. மாப்பிள்ளையோட போட்டோ பாக்குறாங்க. இதை பார்த்ததுமே மீனாவுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா நம்ம அரசி அடிக்கடி பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே மீனாவுக்கு தெரியலையா, அதனால தெரிஞ்சிருது. உடனே மீனா வந்து, அரசி யாரை விரும்பினாலோ அவ்வளவே மாமா வந்து பேசி முடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அதை வெளியிலயும் சொல்றது கிடையாது. இப்ப அரசி கல்யாண விஷயத்த பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திகேயன் கால் பண்றாங்க. எங்க உங்க வீட்டுல பேசின, திரும்ப அவங்க அதுக்கு பதில் எதுவுமே சொல்லல, எங்க நீங்களாச்சும் சொல்ல வேண்டியது தானே, எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்றாங்க. உடனே அரசி, இங்க பாருங்க, எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, எங்க அப்பா யார கழுத்தை நீட்ட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன்னு சொல்லி அரசி சொல்றாங்க. இதை கேட்டு கார்த்திகேயன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. கார்த்திகேயன் அரசியை கல்யாணம் பண்ணிக்க என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க, பாண்டியன் இதுக்கு சம்மதம் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.